வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விநாயகப் பெருமான் அருளால் சிம்ம ராசினியர்களுக்கும் மீனராசினியர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். சிம்ம ராசிக்கும் மீனராசி இந்த இரு ராசிகளுக்கும் பொருத்தம் உண்டா? இரு ராசிகளும் ஒன்றாக இருந்தால் நிம்மதி கெடுமா, இல்லை ஒன்றா சேர்ந்தால் நிறைய லாஸ் ஆகுமா, பொருளாதார இழப்பீடு வருமா? இரு ராசிகள் அதாவது 6க்கும் 8க்கும் உடைய சஷ்டாங்க ராசி. இது திருமணம் செய்யக்கூடாதா, அல்லது அவர்களிடம் தொடர்பு வைத்து கொண்டால் இந்த இரு ராசிகளுக்கும் பெரும் பாதிப்பு வருமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி அமிர்த யோகம், திதியை திதி இன்று, சித்திரை நட்சத்திரம். இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் துலா ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள். இன்று தேதியில் பிறப்பவர்கள். சந்திராஷ்டமம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். மீனராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்கள் ஒரே இடத்தில் இருந்தால் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அல்லது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒப்பந்தம் அதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது. 2 நாள் 2.25 நாள், அதாவது திங்கட்கிழமை மேலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த சமயம் பொறுமை காப்பது நல்லது. அடுத்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருக்கும் மீனராசினியர்கள். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிமகா தசையில் பிறந்திருக்கும் மீனராசினியர்கள். ரேவதி நட்சத்திரம் புதன் தசையில் பிறந்த மீனராசினியர்கள். சிம்மராசிக்கு எடுத்துக்கொண்டால் மக நட்சத்திரம் கேது தசையில் பிறந்திருப்பார்கள். மகத்திற்கு அடுத்தபடியாக பூரம் சுக்கிர தசையில் பிறந்திருப்பார்கள். அடுத்து உத்தரம் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள். இந்த இரு ராசிகள், இந்த 6 நட்சத்திரங்கள் ஒன்றாக கலந்தால் என்ன நடக்கும்? ஒரு வீட்டில் குழந்தையாக பிறந்துவிட்டால் அதுக்காக ஆகலன்னு சொல்லி தூக்கி வேறு எதாவது தத்து கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அன்பு, அரவணைப்பு, பாசம் இருந்தால் இந்த இரு ராசிகளும் ஒன்றாக வாழலாம். ஒரு ராசியின் மூலமாக ஒரு ராசிக்கு நன்மைகள் உண்டாகும். தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், செவ்வாய் மிதுன ராசியில், அடுத்து கன்னிராசியில் புதன், சூரியன், கேது. அடுத்து துலா ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள். கும்பராசியில் கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு. ஜென்ம ராகு மீனம் ராசி வீட்டில் பாம்பு. அவங்க சொந்த வீட்டில் அமர்ந்திருக்குது. மாமனார் மாமியார் வீடான கலத்திரஸ்தானமான அந்த ஸ்தானத்திலும், மனைவி என்ற ஸ்தானத்திலும், கணவன் என்ற ஸ்தானத்திலும் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு ராசிகள் ஒரு ராசி ஏழில் சனி, அதாவது சிம்ம ராசி ஏழில் சனி, கண்டக சனி என்று சொல்வார்கள். சனியின் ஆதிக்கத்தால் பல இன்னல்கள், அதாவது 2 ராசிகளும் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நோட் பண்ணிங்க. கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் வீட்டில் கேது, சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது என்ற பாம்பு. மீனராசிக்கு ஜென்ம ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு என்ற பாம்பு. இந்த இரு ராசிகளுக்கும் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. நாம் இப்போ பார்க்க போகிறது மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும். இந்த மீன ராசியிலிருந்து சிம்ம ராசியை எண்ணம்னா 6வது ராசியாக வருதுங்க. இது சிம்மத்தில் இருந்து மீனத்தில் எண்ணம்னா 8வது ராசியாக வருதுங்க. இது சஷ்டாஷ்டம்னு சொல்லுவாங்க. 6, 8. சஷ்டம் என்றால் 6, அஷ்டம் என்றால் 8. இந்த இரு ராசிகளுக்குமே ஒரு இரு ஜாதக கூட்டு பலன்கள், இரு ராசி கூட்டு பலன்கள் என்று தான் பார்க்க போகிறோம். இந்த இரு ராசிகள் இணைவுகள் எப்பவுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேருடைய கருத்து. வாழ்ந்தவங்களோ பார்ட்னராக இருந்தவங்களோ அப்பா பிள்ளையாக இருந்தவங்களோ அம்மா
மகனாக இருந்தவங்க கூட இது வந்து எங்களுக்கு வந்து கஷ்டம்தான், இப்போ இருவருக்கும் உள்ள ஒரு இணைப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒத்துன்னு இருக்காங்க. இதில் வந்து இந்த இரு ராசிகளுக்குமே சிம்மம் மீனம் இரு ராசி மாணவ மாணவிகளுக்கு இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். மாணவ மாணவிகளுக்கு சிம்ம ராசி மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டம். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் அவருக்கு லாபஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தான். அப்போது நிறைய நன்மைகள் மாணவ மாணவிகளுக்கு, தடை ஏதும் இல்லை, குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா என்பது போல் சிம்மராசினியர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு எந்த குறையும் இல்லை, சிறப்பாக இருக்கும். மீனராசினியர்களுக்கும் 7ஆம் இடத்தில் புதன் உச்சம். வியாபாரம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ், நிறைய பிரச்சனை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் இருக்க மாட்டேங்குது. திடீர்னு வந்து எனக்கு வந்து சரியாக நடக்க முடியல, என்னால் எனக்கு 38 வயசு தான் ஆகுது, காலில் ஏதோ நரம்பு சுற்றி தான் என்னன்னு தெரியல, நடக்க முடியல. சில பேர்களுக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சில பேர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஜீரோலேயே இருக்கேன், மேலே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மீனராசி மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தலையிடாமல் உங்கள் கல்வி மீது, உங்கள் படிப்பு மீது மட்டும் கவனம் வைத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதன் உச்சம் பெற்று உள்ளார். அந்த புதன் கிரகத்திற்கு பச்சை வஸ்திரம் சாத்தி, பச்சை பயிறு, நவதானியங்களில் புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு வைத்து, வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், வெத்தலை பாக்கலை வச்சு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். புதன் கடாட்சம், புதன் யோகம், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இந்த இரு ராசிகளுக்கும் புதன் கிடைத்துள்ளது, நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது யோகம் உண்டாகும். இதை வந்து ஒரு 2 பார்ட்னர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஒரு சிம்ம ராசி நேயர் வந்து மீன ராசிக்கார் மேலே குறை சொல்கிறாரு. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி 70% போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் வந்து 30% முதலீடு. இதை வந்து 30% ஏன் மீனராசிக்கு ஒத்துருந்தாருன்னா, அவருக்கு வந்து ஒரு தொழில் திறமை தெரியுது, நல்லா பேசுகிறாரு, கஸ்டமர்கிட்ட நல்லா பேசுகிறாரு, பேச்சுவார்த்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பார்ட்னராக நினச்சிக்கிறாரு இந்த சிம்மராசிக்காரர். இந்த சிம்மராசியும் மீனராசியும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓஹோன்னு போச்சு. கடைசியில் வந்து பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இந்த ராசியில் பண்ணும்போது இந்த சிம்மராசி நேயர் என்ன பண்ணுறாரு, மீனராசிக்காரர் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மீனராசிக்காரர் என்ன சொல்கிறாரு, சார் நான் தான் சார் அந்த பிஸ்னஸை ஸ்டெபிலைஸ்லாம் பண்ணி பேசி இந்த அளவுக்கு ஆகிட்டு வந்தேன், அதனால எதுவுமே பேசல தெரியும் சார், எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாரு சார், அடிக்கடி நெருப்பு மாதிரி கோவப்படுறாரு சார், வந்த கஸ்டமரை விரட்டி விட்டுறாரு, இந்த அளவுக்கு வந்தது என்னால் தான் இவர் சொல்கிறாரு. இவர் பேசி பேசியே என்னை ஏமாத்திட்டா சார் இவர் சொல்கிறாரு. இதில் யார் சார் ஏமாத்துக்காரங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்மக்கிட்டே விட்டுருக்காங்க. அதில் வந்து யாருன்னா நேரங்கள் உங்களை ஏமாற்றுகிறது, அவ்வளோதான். அது நோட் பண்ணிச்சு. சரி, அதாவது 7.5 சனி மீனராசிக்கு, அதாவது மீனராசினியர்கள் எல்லோருக்கும் 7.5 சனி நடக்குது. எல்லோருக்கும் கஷ்டமான இல்லை, நல்லா இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர்கள். பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, திருமணம் நடக்கிறது, அடுத்து வந்து நிறைய இடம் வாங்கி போடுறது, நிலம் வாங்கி போடுறது, சந்தோஷமான தொழில் வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு, அதாவது பழைய கடன்லாம் அடைக்கிறது, இது மாதிரி நிலையிலும் சிம்ம ராசியிலும் இருக்காங்க, மீனராசியிலும் இருக்காங்க. 7.5 சனி நடக்குது. அதில் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது ஆரம்ப தசை பார்த்தீங்கன்னா குரு தசை, சனி தசை, புதன் தசை, அதன் பிறகு புதன் தசைக்கு பிறகு மீனராசிகளுக்கு இதுதான் தொடர்ந்து வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து குரு தசை, அதுக்கப்புறமா சனி மகா தசை, அதன் பிறகு புதன் தசை, அதன் பிறகு கேது தசை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரேக் வரும். அந்த கேது தசை இருந்ததுன்னா வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுரும். 7.5 சனியாக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மீனராசிக்காரர்கள், உங்களுக்கு கேது தசை நடந்து கொண்டிருந்தால் அல்லது கேது புத்தி நடந்து கொண்டிருந்தாலும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். கேது கொடுப்பான், ராகு கொடுப்பான்ற மாதிரி. இப்போது அப்படியே ஒரு புழுக்கமாக நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதாவது கேது இருந்தாலும் இப்போ கோச்சாரமாக உங்கள் ராசியிலும் கேது, 7ஆம் இடத்திலும் கேது, அதனால்
7ஆம் இடத்தில் கேது, ராசியில் ராகு. இந்த இரு பாம்புகள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ராகு திருக்காளாஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் இது போன்ற சர்ப்பஸ்தலங்களுக்கு சென்று ஒரே ஒரு முறை சென்று வாருங்கள். அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையோ, முருகப்பெருமான் கோயிலையோ, அம்மன் கோயிலையோ நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொள்ளு, கருப்பு உளுந்து, ராகு கேதோட தானியம் அதை ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைத்து ஒரு துணியில் கொல்லும் கேதுவும் வச்சு முடிச்சு போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து, அதே சமயம் அதே கொல்லு கருப்பு உளுந்தையும் வந்து இன்னொரு எலுமிச்சை பழத்தில் துர்க்கை அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் ராகாலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக பாம்பு நரக வேதனை கொடுத்து கொண்டிருக்கும் பாம்பு அந்த பிடியில் இருக்கக்கூடிய அந்த பிடி விலகும். பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது நல்லது மீனராசிங்களுக்கு. இதில் யார் சிம்மராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் சனி நடக்குது. அதாவது 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர், வாழ்க்கை துணை சொல்லலாம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த 7 சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி, சூரியனுக்கு சனிக்கும் இயற்கையாகவே பகை. அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல வந்து நேராக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் என்னென்றால் உங்கள் 7ஆம் இடம் தானே? ஆமாங்க, 7ஆம் இடம். சனி வந்து சிம்மத்தை அப்படியே 1 டிகிரி பார்க்குது. நான் பார்க்கும் பொழுது அதே சமயம் 2ஆம் வீட்டில் தனம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நல்ல மனைவி, நல்ல கணவன், குடும்பமாக வாழக்கூடிய இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது. பேச்சு மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து உங்களை வந்து ஏற்கனவே வந்து பண லாஸ்ன்றீங்க, இப்போ வந்து அதிகமாக இன்னும் பலவிதமான அதாவது உறவுகளும் லாஸ் ஆகக்கூடிய நல்ல கெட்ட நேரம் இது. ஆகையால் இந்த கிரகங்களை சாந்தி செய்வது நல்லது. உங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா, சிம்ம ராசியும் மீன ராசி இருந்தாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நேரம் கட்டு போயிருக்கும்போது ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தர் ஜுரம் வந்தது, உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட எப்படி ஒரு அன்போடு பரிவோடு அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் நம்ம செய்கிறோம். அதுபோல தான் இப்போ 2 ராசிக்காரர்களுக்கும் கடுமையான கொரோனா நோய் மேலே பெரிய ஜுரம் வந்திருக்கு. அந்த ஜுரம் விலகும் நேரம் வரும். இப்போ புதன் அந்த ஜுரத்தை வந்து போக்குறதுக்கு உண்டான வேக்சின் மாதிரி வந்து இறங்கியிருக்கார் புதன் பகவான். அந்த புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது தன வரவுகள் உண்டாகும். மீன ராசிக்கும் அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்துகிட்டு புதன் பகவான் உச்சம் பெற்ற புதன் பகவான் குருவோட பார்வையை உள்வாங்கி தன்னுடைய சக்தியை சேர்த்து உங்கள் ராசிக்கு மீது பார்வை வரப்போகுது. பார்வை வந்திருக்கு, 7ஆம் பார்வை. ரொம்ப நல்லா கருத்துங்க. அப்போ உங்களுக்கு ஆமாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கடன் விலக வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு நிலம் விற்க முடியல, வீடு இடம் விற்க முடியலன்னா இந்த சமயத்தில் நிலம் வீடு விற்கக்கூடிய ஏன்னா பணம் வரணும். உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, புதன் கிடைச்சிருக்கு, அது மூலிமா பணம் வரணும். கண்டிப்பாக நிச்சயமாக பணம் வரும். நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும். 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள். அதாவது சிம்மராசிக்கு 3ஆம் இடத்திலும் மீனராசிக்கு அஷ்டமத்தில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் சுக்கிரன் கிரகம் மனைவி கணவன் கிரகம் மறைந்துள்ளது. செல்வம் தரக்கூடிய சுக்கிர பகவான் மறைந்துள்ளது. சந்திரன் மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார். உங்கள் பிள்ளைகள் மூலயமா திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு வந்துடும். அதனால் மீனராசினியர்கள் உங்கள் வீட்டில் சிம்ம ராசி வீட்டிலோ இல்லை சிம்ம ராசி வீட்டில் மீனராசி இருந்தாலோ ரொம்ப அன்பை பகிர்ந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு அனுசரணையாக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு கம்பெனியில் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வேலை செஞ்சாங்க. என் பேர் என்னுடைய ராசி வந்து மீனங்க, அந்த பெண் சொல்கிறாங்க. அது ஆணுடைய ராசி வந்து சிம்மங்க. 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சோம். 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்துட்டோம். வாழ்ந்துட்டு எங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லி நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது அது மேரேஜ் பண்ணுறதுக்கான வயசு ஜாதகம் சிம்மம் மீனங்க. இந்த ராசிக்காரங்க நாங்கள் 2 பேரும் அப்புறமா தான் தெரிஞ்சது. எனக்கு வந்து பெண்ணாகிய எனக்கு வந்து 11 வயசு பையனோட பெரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டில்
என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் எப்படிங்க பிரியறது? ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள 2 குடும்பத்துக்கு உள்ளவே பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு. பையனும் என்னை வேணான்னு சொல்கிறான். கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நாங்கள். ஆனால் பையன் வீட்டில் எங்களை வேணான்ட்டாங்க. இந்த பெண்ணு உன்னோட பெருசு, வயசானதை ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டுருக்கோம். அது இவங்க வந்து ஒரு 4-5 வருஷமாக பழகின்னு இருக்காங்க. ஒரே கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது 2 பேரும் பழகி அந்த நட்பு வந்து காதலாக மாறி அடுத்தது இப்போ தான் லிவிங் டுகெதர் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்றாவே சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இந்த பொண்ணு இந்த நம்மக்கிட்ட பேசக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் சகோதரி. அப்போ அந்த அம்மா வந்து 38 வயசு ஆகுது, பையனுக்கு 11 வயசு கம்மி. ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்தா தெரியாது நான் வந்து ரொம்ப ஒரு இளமையான தோட்டத்தில் இருப்பேன் அப்படின்ட்டு. நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம். கணவன் மனைவியாக வெளியூர் ஊர்லாம் போயிருக்கோம். கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்கோம். திருப்பதி போயிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம். இப்போ திடீர்னு வந்து பையன் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து கோர்ட்டு நிலுவை இருக்குது. வழக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எனக்கு தீர்ப்பு என் சாதகமாக வருமானு கேட்டிருக்காங்க. இதை வந்து மியூச்சுவலாக நீங்கள் பேசி தீர்த்துக்கணும். இப்போ உங்கள் 2 பேருக்குமே நேரம் சரியில்லை. இந்த சமயத்தில் நீங்கள் எது போனாலும் 2 பேருக்குமே பாதகமாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணுன்னா லட்சுமி நரசிம்மர் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இன்னொன்று, உங்களுக்கு பிடிக்கல, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நீதிமன்றத்துக்கு வந்துட்டார் அந்த பையன்னும் போது அந்த பையனை நீங்கள் மறுபடியும் கோர்ட்லேயே உங்களுக்கு தீர்ப்பானா கூட மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டு மறுபடியும் நீங்கள் பிரிய மாட்டீங்கன்றது நிச்சயம் கிடையாது. அதனால் இது கொஞ்சம் நீங்கள் தான் இதை யோசனை பண்ணணும். உங்களுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா அடுத்த குரு பெயர்ச்சி வெயிட் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வரப்போகிறார். இன்னும் புது வருஷமே சிம்ம ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இட சுகஸ்தானத்திற்கு வருகிறார். சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த நேரம் கொஞ்சம் மீனராசினியர்களாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயசில் மூத்தவங்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேலே கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சி இந்த நேரம் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வேண்டி குருவோட பார்வை, குருவோட சக்தி உங்கள் உடம்பில் இறங்க வேண்டும். அது பட்டதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் வந்து இது என்னதான் அந்த பையனை நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும், இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை சிறை தண்டனை அது மாதிரி வருமானு கேட்டிருக்காங்க. அந்த உங்களுக்கு வரக்கூடிய ஜட்ஜி யார் வராங்கன்னு தெரியாது, அவங்க மனசில் என்ன தோணும் தெரியாது. எதுவுமே சரி, கடவுள்கிட்ட போய் நம்ம மனசு நியாயமாக பட்டதை கடவுள்கிட்ட வந்து பாத்தில் வச்சு வேணும்னா அது நல்லதே நடக்கும். சிம்ம ராசிக்கு இப்போ நேரம் 7ல் சனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி வந்தாலும் 8ல் சனி, அஷ்டமத்து சனி. கொஞ்சம் அப்படியே ஒரு இந்த குரு பகவான் வருவது மிகப்பெரிய நல்ல மாற்றம் சிம்ம ராசிக்கு. சனி பெயர்ச்சி வந்து கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனால் குரு தன்னுடைய அதாவது லாபஸ்தானத்தில் வரும்போது தனம், நிறைய பணம், செல்வம் வரும். 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வரார் குரு பகவான். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு தாய் மகனுடைய கேள்விங்க. ராகு பயிற்சியாகி மீனத்துக்கு வந்துட்டாருங்க. கேது பயிற்சியாகி கன்னிக்கு வந்திருக்காரு. 2ல் 8ல் இந்த மாதிரி சிம்மத்துக்கு 2, 8 வந்துடுச்சுங்க. மீனத்துக்கு வந்து ஜென்மத்துக்கும் 7க்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ராகு இது பயிற்சியாச்சு. இந்த தாய் மகன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது சார். என் பையன் வாங்கின கடனுக்கு நான் இருந்து தலைமறைவு வாழ்க்கை தான் சார் நாங்கள் வாழறோம். அவன் இருக்கும்போதே இல்லைன்னு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை வந்து பொதுமக்களை இதுங்க ஏமாத்துதா இல்லை எங்கள் காலமும் நேரமும் தான் எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்குதா அப்படின்ற விஷயமே தெரியல. இந்த ராகுகேது பேச்சுக்கு அப்புறம்
அம்மா மகனுடைய உறவு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். என் பையன் வாங்கின கடனுக்கு நான் வீட்டில் பையனை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாது. எங்களுடைய காலமும் நேரமும் எப்போ சார் நிறைய அவமானமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப விட்டு வந்து எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுதாங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பொதுவாக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. இருக்கிறத வச்சுன்னு வாழ்க்கை நடத்துங்க. ஏன்னா கடன் வந்து அப்படியே ஆசை காட்டி மோசம் செய்வது கடன். ஆசை காட்டி மோசம் செய்வது சில மனிதர்கள். இது போன்ற அஷ்டமத்து 7 கண்டக சனி, அடுத்து 7.5 சனி, இது போன்ற நேரங்களில் ஆசை காமிச்சு மோசம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் கடன் வாங்காதீங்க. அது கடன் வாங்கினா நம்முடைய கைக்குள் இருப்பது போல் கடன் வாங்குங்க. அது உங்களுக்கு பயம் இல்லாமல் உங்கள் கைக்கு அது கைக்குள்ளே இருப்பதுன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நகை ஏதாவது இருக்கும். நீங்கள் சப்போஸ் அந்த கடனை நீங்கள் கட்ட முடியலன்னா அந்த நகையை விற்று கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் முதல்லையே அந்த நகையை அடமானம் வைக்கிறத விட அந்த நகையை முதல்ல அந்த நகையை விற்று அந்த கடனை கொடுத்துட்டா நிம்மதியாக இருக்கும். நரக வாழ்க்கை கடன் என்பது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது சனி என்ன செய்வார்? 7.5 சனி, போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், அவமானங்கள், பதவி உயர்வு இல்லாமல் உங்களுக்கு வந்து பதவி இறக்கம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். கடன் நிறைய ஏற்படும். அடுத்து இந்த நம்ம 7 சனி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு உண்டாகும். உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த 2 ராசிகளும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். ஒரே வீட்டில் இருப்பது எல்லார் வீட்லேயும் சிம்ம ராசியும் மீன ராசியும் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த ராசிகளுக்கு 8ஆம் சஷ்டாங்க ராசி என்பதால் அந்த கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ நம்ம விவாகரத்து பண்ண முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். அது வந்து இந்த மாதிரி இது போன்ற நேரங்களில் அவங்கக்கிட்ட ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப இனிமையாக, சந்தோஷமாக அவங்க ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க. மீனராசியோ சிம்மராசியோ அந்த டென்ஷனில் நீங்களும் அவங்களுக்கு வந்து பாதிப்பையோ எரிச்சலையோ கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை பாதிக்கும். அதனால் வந்து நேரத்தை தெரிந்து கொண்டு, கிரகங்களால் பாதிப்பு உள்ளது என்று தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு காமித்தால் மீனராசிகளுக்கு எந்த கெடுதலும் வராது. ஒன்றா வாழலாம். அதான் தப்பு ஒன்றும் கிடையாது, வாழலாம். இவங்களுக்கு ஒத்துமை வர வேண்டும் என்றால் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு திருப்பதி பகவானுக்கிட்ட வேண்டிங்க. அடுத்தது திருப்பதி பகவானை முதல் பார்க்கறதுக்கு முன்னாடி வராக பெருமாளை தான் முதல் கும்பிடணும். திருப்பதி போகிறவங்க வந்து முதல் வராகமூர்த்தி பெருமாள், அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இடம் கொடுத்ததாக அந்த கோயில் ஸ்தல வரலாறு. வராக பெருமானை பாருங்கள். வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு நிலம் பிரச்சனைகள் நீங்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வராகமூர்த்தி பெருமாள் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர். எப்படி நம்முடைய அதாவது செவ்வாய் வந்து அங்கார பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் மாதிரி வைணவத்தில் வந்து அந்த வராக பெருமாளை வழிபடுங்கள். அடுத்து இந்த 2 ராசிகள் ஒன்றாக இருக்கும் பொழுது இது மாதிரி சனியால் பாதிக்கப்படும் போது அந்த திருப்பதி மலையில் பாபநாசம் என்ற ஒரு கோயில் இருக்குது. அங்கே அருவி ஓடின்னு இருக்கும். அந்த அருவி தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு பரிகார தோஷ நிவர்த்தி பூஜை என்று சொல்லி இது மாதிரி 2 ராசிகளுக்கும் சனி நடந்துருக்கு. சனி பகவானில் எங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சிம்ம ராசி நேயர்கள், மீனராசி நேயர்கள் கோபத்தை குறைத்து கொண்டு அன்பு காமிக்க ஆரம்பித்து விட்டால், இவர்கள் இருவர் உள்ளமும் பலப்பட்டால் டைவர்ஸ் என்ற பிரச்சனைக்கு வராது, லாஸ் என்ற பிரச்சனைக்கு வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கள் ஒன்றுபட்டால் அந்த கிரக தோஷங்களையும் 7.5 சனி தோஷங்களையும் எல்லா கடன் நிம்மதி, கடன் பிரச்சனை இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். இந்த 2 ராசிகளுக்கும் நன்மைகள் உண்டாக அந்த வெங்கடேச பெருமாளும் திருப்பதி பாலாஜி கோவிந்தன் பெருமாள் அவருடைய அருளும் முருகப்பெருமான் அருளும் அன்னை காளிகாம்பாள் அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி. எங்கள் பதிவிற்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். வாழ்க வாழ்க. வணக்கம். அனைத்து மீனம் சிம்மம் இந்த 2 ராசி நேயர்களுக்குமே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரிவார். எங்களுடைய
பலன்களுக்கு நீங்கள் போடும் கமெண்ட்டை நாங்கள் கவனிச்சுட்டே வரோம். இதுபோல் இன்னும் மேலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான பதிலையும் கொடுக்குறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.